தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருக்கலாம், பார்க்க போகிறதா இருக்கலாம். நான் சினிமா விமர்சனம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கடைசி படத்துக்கெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி பிரச்சனை இருக்குது ப்ரோ, அதுக்கப்புறம் படத்தில் காமெடி இப்படி இருக்குது ப்ரோ, அனிருத்தோட மியூசிக் இப்படி இருக்குது, கேமரா விளையாடுது ப்ரோ, ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறதுல விஜயண்ணா பயங்கரமாக ஆடினார் ப்ரோ, கடைசியாக அழுவு விட்டாங்க ப்ரோ. இவ்வளோ தான் சினிமா விமர்சனமாக இருக்கும். இது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணன் ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தை தன்னுடைய கடைசி படமாக அவர் வைக்கும்போது அவரோட விஷனரி எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. ஏங்க ஜனநாயகன் அவரோட கடைசி படமாக இருக்கணும்? கடைசியாக ஒரு படம் எடுக்க போகிறதா இருந்தால் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை தொடணும்? அதுவும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி உட்காந்துருக்காரு. ஏ சர்டிஃபிகேட்னால குழந்தைகள் யாரும் படத்துக்கு போக முடியாது, அப்போ பெரியவங்க மட்டும்தான் போவாங்க. ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஏன் தெளிவாக இருந்தார்? அப்போ பொலிட்டிக்கலாக விஜயனா இதில் நிறையா சொல்ல வராரு. பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் ஏகப்பட்டது இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ படம் நிறைய பேர் பார்த்துருவாங்க. ஏன்னா லீக்கான படத்தை 1 கோடி பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. முன்பதிவில் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஓடிடுங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் வேற எந்த ஆக்டருக்குமே நடக்காதுங்க. நான் நியூஸ் கூட சைடில் போடுறேன். நான்லாம் மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். ஆனால் விஜயனாக்கு இது நடக்குது. ஆனால் விஜயண்ணா சொல்ல வந்ததை இன்னும் முழுசாக நம்ம கொண்டு போய் சேர்த்தா விஜயனோட ஆசையை நம்ம நிறைவேற்றினா எப்படி இருக்கும்? அதுதான் என் மைண்டில் படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்போ உட்காந்த வரைக்கும் இருக்குது. அதை நோக்கி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபை ஒரு லைனில் சொல்லணும்னா, வாழ்க ஜனநாயகம் அப்படிங்கிற புத்தகத்தோட படம் தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, சண்டை நடக்கும். விஜயன் அவர் ஃபைட் பண்ணுவார் ஜெயிலில். அதுக்கப்புறம் படத்தை எண்டாக எப்படி முடிப்பாங்கன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டோம்னு சொல்லி இந்திய தேசிய கொடியை ஏற்றுவாங்க. ஸோ படத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தான் ஜனநாயகனோட வேலை. ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ல வந்த மேஜரான விஷயம். பாஜகவை கொள்கை எதிரியாக மட்டும் வச்சுக்கிட்டா போதாதுங்க. இந்த மாதிரி பாஜக பண்ணுற வெறுப்பு அரசியலை ரொம்ப துணிவாக தைரியமாக ஒருத்தர் ஒரு பெரிய கமர்ஷியல் எலமெண்ட், அவர் ஒரு பான் ஆக்டருங்க, எல்லா ஏரியாலையும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் அவரை நடிக்கிறதுலாம் பெரிய விஷயங்க உண்மைக்குமே. ஏன்னா கடைசி படம், ஏ சர்டிஃபிகேட்டு, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு? நம்ம ஏதாவது காமன் கூலாக ஃபேமிலி ஆடியன்ஸை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடலான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். இல்லைங்க, இப்போ இங்கே தேவை இந்த படம் தான், இந்த படம் தான் இங்கே எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி துணிவாக எடுத்து நின்னா இருப்பாருங்களேன். சரிப்பா, எனக்கு புரியல, என்ன வாழ்க ஜனநாயகம் எண்டா தேசிய கொடினா படம் முடிஞ்சு போச்சுன்னா நீ வேற ஏதாவது எனக்கு புரியுறபடி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து நஜ்ரியா நாட்டில் நடந்த சில கலவரங்கள்லாம் காமிப்பாங்க. அங்கே ஊரில் நடந்த சிவில் வார்லாம் காமிப்பாங்க. ஏன்னா நஜ்ரியா போன்ற நாடுகள், இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. பல மொழி பேசுகிறவங்க இருந்தாலும் இந்தியா வந்து ஒரே நாடாக இருக்குது. இப்போ ஒரு நாடுனா ஒரு மொழி இருக்கும், ஒரு மொழி பேசுகிறவங்க அத்தனை பேரும் ஒன்றா இருப்பாங்க, கேட்டால் ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மொழி இருக்குது, ஏகப்பட்ட கலாச்சாரம் இருக்குது, ஏகப்பட்ட பண்பாடு இருக்குது, கேட்டால் நாங்கள் இந்தியன்கள் நம்ம சொல்கிறோம். இது எப்படிப்பா பன்முகத்தன்மை எப்படி ஒரு நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறப்போ யோசிக்கும் போது அதுதாங்க ஜனநாயகத்துக்கு அழகு. ஜனநாயகத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது, இங்கே சர்வாதிகாரம் இருக்கணும், ஒரு மதம் தான் இருக்கணும், ஒரு மொழி தான் இருக்கணும், ஒரு மதத்தவர்கள் தான் இங்கே ஆளணும், பிற மதத்தவர்கள்லாம் இங்கே 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை போக்கில் இங்கே ரியாலிட்டியில் சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாஜகவை சொல்கிறேன். இவங்க இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இதை எதிர்த்து இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாருங்க. இந்த சிந்தனை போக்குக்கு முதல்ல ஹேண்ட்ஸ் ஆப் சொல்லிடுறேன். இங்கே பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே சர்வாதிகார சிந்தனை போக்கு உருவாகுது அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சர்வாதிகார சிந்தனை போக்கு தப்புன்னு நம்ம சொல்கிறோம், அப்போ எங்கே அது உருவாகுது அப்படிங்கிறதும் இந்த படம் பேசுகிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கார், ஊருக்குள்ளே பல அநியாயம் பண்ணுறாரு. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கைது நடவடிக்கை, உங்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். எல்லாருக்கும் இதான் ரூல்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் பிரகாஷ்ராஜுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் கிடையாது. பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஏகப்பட்ட அநியாயம் பண்றது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கள்ளச்சாராய மரணத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதலமைச்சரே அவருக்கு பயப்படுறாருன்னா பார்த்துங்களேன். முதலமைச்சருக்கு தான் எல்லாரும் பயப்படணும், ஆனால் முதலமைச்சர் வந்து பிரகாஷ்ராஜுக்கு அந்த படத்தில் பயப்படுவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு நேர்மையான அதிகாரி போறாரு, இந்த மனுஷனை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு போறாரு. அந்த நேர்மையான அதிகாரிக்கு நிறைய அவமானம் நடக்குது. அந்த நேர்மையான அதிகாரி எந்த முடிவுக்கு வராருன்னா, ஜனநாயகம் இருக்கிறதுனால தானே இவங்கள மாதிரி எல்லாம் அரசியல்வாதி ஆகிறாங்க, ஜனநாயகம் தான் ஒரு நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிற தவறான சிந்தனை போக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே விஜய் என்ன பண்ணுவார்னா, அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். ஒரு இன்சிடென்ட்ல இப்படி மாறாத, இது தப்பு, இதை செய்யாத அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பிளாம் பாஸ்லாம் நோக்கி நகர்வார். இவன் அப்படியே விட்டோம்னா இந்தியாவை அழிச்சிருவான், சிவில் வார இந்தியாவில் உருவாக்கிடுவான்னு சொல்லி அவர் அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல
விஜயன் அவரை போட்டு தள்ளி தான் ஜெயிலே இருப்பார். அப்பா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டம்பா, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் காக்கப்படணும், அப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தன் அதை நோக்கி போகும்போது அவனை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருக்கும்போது அவன் செத்துருக்க மாட்டான். செகண்ட் ஹாஃப்ல அவன் சாவலை அப்படிங்கிற விஷயங்கள், அது சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிறகு எந்த சிந்தனை போக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆபத்துன்னு நினைச்சனோ அதே சிந்தனை போக்கு ஆபத்தா வந்து நிற்கும் போதும் இதே இந்தியாவை அன்னைக்கும் காப்பாற்றணும்னு நினைச்சாரு, இன்னைக்கும் காப்பாற்றணும்னு நினைப்பாரு. ஏன்னா ஒரு சிந்தனை போக்கு தான் இங்கே எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப பெருசா ரொம்ப அழகா அந்த சிவில் வார் எப்படி உருவாகுது, இந்து முஸ்லீம் கலவரத்தை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க, எதுக்கு வந்து இந்த ஜாதி பெருமை பேசுறாங்க, எதுக்கு வந்து இனப்பெருமை பேசுறாங்க, இது எல்லாமே படத்துல காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கோவிலை வச்சு ஒரு பஞ்சாயத்து தான் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம், அப்புறம் கேரளாவில் சபரிமலை கோவில், ஆந்திராவில் ஒரு கோயிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஆந்திராவில் வந்து இந்த வெங்கடாஜலபதி கோவிலில் வந்து கலப்படம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து அங்கே ராமர் கோயில் அந்த பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிஷாவில், ஊருக்கு ஒரு கோவில் கோயிலுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுதான் பிஜேபியோட பாலிடிக்ஸ். இதை வச்சு மக்களை மத ரீதியாக ஒருங்கிணைக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியான அரசியல் அடிப்படையில் நம்ம ஓட்டு போகிறதில்ல, ஆனால் ஜாதி ரீதியான அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனால் டிவிக்கே வந்து ஜாதி ரீதியான அரசியல், மத ரீதியான அரசியல், பண ரீதியான அரசியல் அத்தனையுமே ஒரு அப்படின்னு அடிச்சு விரட்டி போட்டு இன்னைக்கு நம்ம அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம அத்தனை பேருமே சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று சேர்ந்துருக்கோம். சினிமாவில் நடிக்கிறவர் நம்பிட்டீங்கன்னு சொல்றாங்க, ஆனால் சினிமாவில் நடிக்கிறவர் நம்பினாலும் எங்களுக்கு ஜாதி ரீதியாக அரசியல் பண்றவன்ட்ட இருக்கிற வெறுப்பு, மத ரீதியாக அரசியல் பண்றவன்ட்ட இருக்கிற வெறுப்பு, இன ரீதியாக அரசியல் பண்றவன்ட்ட இருக்கிற வெறுப்பு எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள்கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு. தேட்டரில் ஒன்னா உட்காந்து எல்லாரும் பார்க்கும்போது விஜயண்ணா காண்டி வந்திருக்கோங்க. விஜயண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி இத்தனை வேறுபாடுகளை மறந்து அவர் பின்னாடி போய் நிற்கும் போது எங்கள்கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு, உங்கள்கிட்ட வெறுப்பு இருக்கு. நீங்க தான் இந்தியாவுக்கு ஆபத்தை தவிர நாங்க ஆபத்து கிடையாது. என்ன எங்களுக்கு அரசியல் தெரியாது, எங்களுக்கு புரியாது, சில விஷயங்களை பத்தி எங்களுக்கு அறிவு இல்லைங்கிறதா எங்க மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை தவிர நாங்க வந்து வெறுப்பானவங்க மோசமானவங்கிறது இங்க கிடையாது. எங்களோட அறிவற்றது தான் நீங்க வந்து விமர்சனமா முன்வைக்கிறீங்க. ஆனா அது தப்பு கிடையாது, நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா வெறுப்பு உருவானுச்சுன்னா அது இந்தியாவுக்கே ஆபத்து அப்படிங்கிறதா விஜயண்ணா படத்துல பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த படத்தை எப்படா சென்சார் கொடுப்பாங்க, எனக்கு படம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சு அவங்களோட மொத்த பிளானை நம்ம படமா எடுத்து வச்சிருக்கோம். மொத்த பிளானா படமா எடுத்து வச்சா நமக்கு எப்படி சென்சார் கொடுப்பாங்க? அப்ப இங்க வந்து ஒரு சிவில் வார் நடக்கும்போது இங்க வந்து ஒரு மதத்துக்கு இன்னொரு மதம் ஆபத்து, ஒரு ஜாதிக்காரனுக்கு இன்னொரு ஜாதிக்காரன் ஆபத்து, ஒரு இனத்தவனுக்கு இன்னொரு இனத்தவன் ஆபத்து, ஏன்னா ஆபத்து வந்துடும். நம்ம ஒன்னா இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து இப்ப போர்ல இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேல் வந்து போர்ல இருக்கிறதுனால அந்த நாட்டோட பிரதமரா இருக்கார்ல, அவர் இப்போ பிரதமராகவே இருக்கார். அந்த பக்கம் வந்து உக்ரைனில் போர் இருக்கும்போது உக்ரைனில் இருக்கிறவரு பிரதமராகவே இருக்கார். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போர் நடக்குதுங்க, எவங்க ஓட்டு போட்டு ஆளை மாற்றுவோம், ஆளை மாற்றினா வேலைக்காகாதுங்க, இவரே இருக்கட்டுங்க. உள்ளூரில் கலவரம் நடந்தால் ஒருத்தர் தான் தலைவராக இருப்பார். அந்த ஒருத்தர் வந்து இல்லைனா மறுபடியும் கலவரம் நடக்கும், மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளோட எதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் அப்படியே பொதிவாங்க. ஆனால் நம்மளுடைய உண்மையான பொருளாதார எதிரி சைனாங்கிறத நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் இது எல்லா பாலிடிக்ஸுமே படத்தில் பேசியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஸோ ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய நோக்கம். ஓட்டு போடணும் அப்படிங்கிறதா, ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி படத்தில் ஒரு சீன் வரும். மொதல் சீனு ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியங்கிறத படத்தில் எண்டில் விஜயண்ணா வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்து நீங்கள் பார்த்தாயா ஓட்டோட உங்களுக்கு உரிமை உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறதான் படத்தில் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து பெண்களை வந்து தவறான கண்ணோட்டத்தில் அணுகக்கூடியவங்களுக்கு குட் டச் பேட் வச்ச படத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெண்கள்னாவே பலவீனமானவங்க அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து இங்கே இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க, அவங்களாம் ஸ்ட்ராங்கானவங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படத்தில் பேசியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிஜே ஒருத்தர் படத்தில் நினச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சீனில் பேசும்போது மம்தா பேஜி வந்து சூப்பராக பேசியிருப்பாங்க. அந்த டைலாக்கு அந்த விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பொண்ணு கட்டு போவார். பொண்ணு கட்டு போகும்போது அந்த சீனு ரொம்ப மட்டமாக அந்த 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 விஷயத்தை வந்து விஜயண்ணா வந்து ரொம்ப மட்டமான அந்த மனநிலையை விஜயண்ணா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஒரு கோச்சுக்கு இருந்த தவறான மனநிலையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்கள் முன்னேற்றம், வெறுப்பு அரசியல், இது ரெண்டு தான் நம்ம இந்தியா பெரிய தடையாக இருக்குது. இந்த ரெண்டுக்கு எதிர்த்து தன்னுடைய படத்தில் விஜயண்ணா நடிச்சிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தன்னுடைய கடைசி படம் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சார படத்தை அவர் முன்னெடுத்தது. இந்தியா காக்கப்பட வேண்டுங்க. அது 2029 நம்ம நிச்சயமாக செய்ய தான் போனோம். நிச்சயமாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கு, தொகுதி மறுசிரமம் போயிட்டு இருக்கு, ஒரு மொழி இங்கே திணிக்கப்படுது, மும்மொழி அப்படிங்கிற பேரில் ஒரு மொழி இங்கே திணிக்கப்படுது, ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு தலைவர் ஒரு மதம் அப்படிங்கிறத நோக்கி இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது எல்லாமே தப்புங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்தியா பன்முகத்தன்மை தான் அழகுங்கிறத படத்தில் ரொம்ப தெளிவாக விஜயண்ணா நடிச்சிருக்காங்க. இதை ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க.
பியூட்டிஃபுல்லையா, பியூட்டிஃபுல். ஒரு தாவேக்கா தொண்டனுக்கு இதோட எனக்கு என்னையா பெருமை வேணும்? என் அண்ணனோட கடைசி படம் இந்தியா அடுத்த 20 வருஷம் பெரும் பிரச்சனையில் சிக்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியமானது. இவங்களை வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியமானது. அதுதான் அண்ணாவோட கடைசி படமாக இருக்கும்போது அவரோட விஷன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அவர் அடுத்தடுத்த உயரங்களை ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்கள் எழுதி வச்சுங்க, அடுத்தடுத்த உயரங்களை நோக்கி விஜய் அண்ணா ரொம்ப தெளிவாக நகருவாங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.